Hi, Chapter 2, Exercise 2.5ல கொஷின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். ஸோ இஃப் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 2 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கான்? ஏபியில் இருக்கான். இப்போ ஏபியில் இருந்ததுன்னா நீங்கள் கேவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்றது கொஷின். இப்போது ஒரு சீக்வன்ஸோ இல்லை சீரீஸோ ஏபியில் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, அது இருந்தாலும் சரி, அதோட ஃபார்முலா என்னென்னா T2 - T1 is equal to T3 - T2. T2 - T1 இதுதான் டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. அப்போது T2 - T1 is equal to T3 - T2. இப்போ T1, T2, T3 இது எல்லாத்தையுமே இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு கேவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இவ்வளோதான் ஆன்சரே. ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ T2 அப்படின்றது என்ன? 18 - K. ஸோ 18 - K மைனஸ் T1ன்றது என்ன? 3 + K which is equal to T3 என்ன? 5K + 1 மைனஸ் T2ன்றது என்ன? 18 - K. இப்போது 18 - Kவை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு தான் மைனஸ் இருக்குன்றதுனால இந்த மைனஸ் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு டேர்முக்குமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -K ஈக்குவல் டு 5K + 1 மைனஸ் இன்ட்டு 18 -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் K இப்படின்னு ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா கேவெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடலாம். அப்போ கேவை இங்கேயே வச்சுப்போம். ஸோ -K அப்படியே தான் இருக்குது. இப்போ இங்கே 5Kவும் கேவும் மட்டும் இந்த பக்கம் வந்துடுது. அப்போ -5K -Kன்னு மாறிடும். இப்போ அடுத்தது இதில் இருக்க 18ம் -3யும் இந்த பக்கம் வரப்போகுது. அப்போ இதில் இருக்க நம்பர் அப்படியே எழுதிடுவோம். +1 -18 இங்கே இருக்கிறது -18 ஏன்னா ப்ளஸில் இருந்தால் மைனஸில் வரும். -3ன்றது +3ன்னு மாறிடும். இப்போது இதில் என்னென்ன கேன்சல் ஆகும்னு பாருங்கள். ஒரே டேர்ம் ஆப்போசிட் சிம்பிளில் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே சிம்பிளில் தான் இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். 5K 5 6 7 8. ஸோ -8K ஈக்குவல் டு +1 18ல் 1 போச்சுன்னா 17. இப்போ 17ல் 3 போச்சுன்னா 14. ஏன்னா இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்குது, இது ரெண்டும் நெகட்டிவாக இருக்குது. இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 4. மைனஸ் இங்கே ஆட் பண்ணால் 8 + 8 16 6 பேலன்ஸ் 1 36ன்னு மாறிடும். இப்போது 36ல் 4ஐ சப்ராக்ட் பண்ணால் 32 -8K which is equal to -32. ஏன்னா 36 தான் பெரிய நம்பர். ஸோ அதுக்கு மைனஸ் இருக்கிறதுனால அது -32ன்னு மாறிடுது. இப்போ மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸில் இருக்குது. இப்போ 8Kன்றது பாருங்கள் மல்டிப்ளையில் இருக்குது. -8Kன்றது எப்படி இருக்குது? மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ K is equal to மல்டிப்ளையில் இருந்தால் டிவைடில் வரும். ஸோ -32 டிவைடட் பை -8. மைனஸ் கேன்சல் 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். ஸோ கேவோட வேல்யூ என்ன? 4. அவ்வளவுதான். அடுத்த கொஷின் நம்பர் 9. இப்போ இந்த கொஷின் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் XYZ given that the number X, 10, Y, 24, Z இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டு இதில் XYZ அப்படின்ற வேல்யூஸை கண்டுபிடிக்கணுமா? இது வந்து ஏபியில் இருக்குது அப்படின்றது கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷின் நம்பர் 9ல் இது T1 ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த்து டேர்ம், இது ஃபிஃப்த்து டேர்ம். ஸோ இது எழுதியாச்சு. ஆல்ரெடி நமக்கு Dன்றது என்னன்னு தெரியும். T2 - T1 is equal to T3 - T2ன்னு தெரியும். இப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே 3 டேர்ம் இருக்கிறதுனால T2 - T1 T3 - T2ன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே 5 டேர்ம் இருக்கிறதுனால ஃபிஃப்த்து டேர்ம் வரைக்கும் எடுக்கணும். 1 2 2 3 அடுத்தது 3 4 வரும் இல்லையா? அப்போது T4 - T3 அதுவும் ஈக்குவல் தான். அடுத்தது T5 - T4. அப்போ இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ டியோட வேல்யூ இப்போ இது எல்லாத்தையுமே எழுத போகிறோம். T2 - T1 T2 என்ன? 10 - X ஈக்குவல் டு T3 என்ன? Y -10 is equal to T4 என்ன? 24 T3 என்ன? Y is equal to T5 என்ன? Z மைனஸ் T4 வேல்யூ 24. இப்போ இதை மட்டும் எழுத போகிறோம். எழுதியாச்சு. இப்போ எழுதிட்டு நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது முதல்ல பார்த்துக்கோங்க. இப்போது எக்ஸை கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும்,
இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு 2 ஒய் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த 2 ஒய் வேல்யூஸையும் ஈக்குவேட் பண்ணுவோம். அதாவது 2 ஒய் வேல்யூஸ்னால் இந்த வேல்யூ இந்த வேல்யூ, இந்த ரெண்டுத்தையும் முதல்ல எடுத்துக்கிட்டு ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ ஒய் மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய்ன்னு எடுத்துப்போம். இப்போது ஒய்யை ஒரே பக்கம் கொண்டு வந்தால் ஒய் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 10ன்னு மாறிடும். இந்த மைனஸ் ஒய் இங்கே போனால் ப்ளஸ் ஒய், இந்த மைனஸ் 10 இங்கே வந்தால் ப்ளஸ் 10. ஸோ 2y இஸ் ஈக்குவல் டு 34. y இஸ் ஈக்குவல் டு 34 டிவைடட் பை 2, y இஸ் ஈக்குவல் டு 17. இப்போ ஒய்யோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரியே அடுத்தது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் 2 வேல்யூஸ் எடுத்தோன்னா ஆல்ரெடி நமக்கு ஒய் அன்னோனாக இருக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அதை அப்ளை பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 10 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. 10 minus x is equal to y-ஓட value 17. 17 minus 10. So, minus x is equal to 17 minus 10, 7. Minus, இந்த 10 இங்கே வந்துச்சுன்னா திரும்ப minus 10 ன்னு மாறிடும். So, minus x is equal to, இந்த 17ல 10 போச்சுன்னா balance 7. இந்த 10 இங்கே வந்துச்சுன்னா minus 10 ன்னு மாறிடும். So, 7 minus 10 வந்து minus 3. இப்போ minus minus cancel ஆயிடுச்சு. x is equal to 3. இப்போ அடுத்தது இசட்டுக்கு என்ன பண்ணணும், லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ 24 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. இப்போ ஒய்யோட வேல்யூ 17. ஸோ 24 மைனஸ் 17 இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. இப்போ இந்த 24 17 சப்ராக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த 24 இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துடலாம். 24 மைனஸ் 17 ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு இசட்னு எழுதிடலாம். இப்போ இந்த 24 24 ஆட் பண்ணால் 48. 48 minus 17 is equal to z, which implies z is equal to 31. அப்போ நமக்கு xோட வேல்யூ 3, yோட வேல்யூ 17, zோட வேல்யூ 31ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. That's all. Important 5 mark question. Question number 7. If 9 times 9th term is equal to 15 times 15th term. அப்படின்னா என்ன, 9 times 9th term T9, 15 times 15th term T15. ரெண்டும் ஈக்குவல். ரெண்டும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தால் 6 times 24th term 24 T24th term 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்ன, 6 times T24th term is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இது 2 ப்ரூவ். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 9 times T9 term is equal to 15 time T15th termன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஃபார்முலா எழுதிக்கோங்க. Tn is equal to a plus n minus 1 into d. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணால் 9 into இந்த a plus இந்த T9க்கு 9 minus 1 into d is equal to 15 into a plus 15 minus 1 into d அப்படின்னு எழுதலாம். இப்போ 9 into a plus 9 minus 1 என்ன, 8d is equal to 15 into a plus 14d. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இங்கே 9 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிளால் டிவைட் பண்ணிடலாம். இப்போ டிவைட் பண்ணால் 3 3s are 9ன்னு மாறிடும். a plus 8d is equal to 3 5s are 15, a plus 14d அப்படின்னு மாறிடும். இப்போது அடுத்தது 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 9ஐயும் அப்படியே வச்சுக்கலாம், 15ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் அது பெரிய நம்பர், கொஞ்சம் டிவைட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் டிவைட் பண்ணிட்டேன். 3a, இப்போ 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3a ப்ளஸ் 24d is equal to 5a. 14 into 5 வந்து 70d. இப்போது இது எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வர போகிறோம். எல்லாத்தையும் எது பெரிய நம்பர், இதுதான் பெரிய நம்பர். 5a 70d, 3a 24d இது பெரிய நம்பர்ன்றதுனால இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம இந்த சைடில் கொண்டு வந்துடுவோம். ஸோ 0 is equal to 5a minus 3a plus 70d minus 24d. அப்போ 0 is equal to 5ல் 3 போச்சுன்னா பேலன்ஸ் 2a ப்ளஸ் இங்கே 70 சப்ராக்ட் பண்ணிக்கலாமா,
70ல் 24 சப்ராக்ட் பண்ணிட்டா, இப்போ 70ல் 24 சப்ராக்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் 46. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 2வை காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். வெளியில் எடுத்தால் a + 23dன்னு மாறிடும். இப்போ இந்த 2வை இங்கே கொண்டு வந்தால் 0 divided by 2 is equal to a + 23dன்னு மாறிடும். which implies a + 23d is equal to 0. நம்ம இப்போ T24 கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு T24 is equal to a + 24 - 1 into d is equal to a + 23d. நம்ம ஆல்ரெடி என்னென்னு கண்டுபிடிச்சோம்? a + 23d 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ which is equal to 0 by first equation. இப்போ T24th டேர்ம் என்னவாயிடுது? 0வா மாறிடுது. அப்போ 6 times of T24 என்னவா மாறிடும்? 6 into 0 is equal to 0. Therefore 6 times of T24 is equal to 0. Hence proved. Thank you.